இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை, பயப்படாதே. அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இரட்சிப்பு என்ற வார்த்தையை இயேசுவை பின்பற்றுகிறவர்களை தவிர வேறு யாரும் பயன்படுத்துவதில்லை. எல்லோரும் இரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்களும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன் நாம் இந்த இரட்சிப்பை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றால், இந்த இரட்சிப்பு தான் ஜனங்களை பரலோகத்திற்கு நேராக வழி நடத்துகிறது. இரட்சிக்கப்படாதவர்கள் இந்த உலகத்தின் காரியங்களிலேயே மயங்கி தங்கள் வாழ்நாளை கழித்து விடுகிறார்கள். பரலோக ராஜ்யம் என்ற ஒன்று இருக்கிறது என்ற உணர்வே இல்லாமல் துணிகரமான பாவங்களை செய்து தங்கள் வாழ்க்கையை தாங்களே கெடுத்து போடுகிறார்கள். நரக வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். நரக ஆக்கினையிலிருந்து ஜனங்களை விடுவிப்பதே உண்மையான இரட்சிப்பு. இரட்சிப்பை குறித்து அதிகமாக பேசுகிற தியானிக்கிற நாம் இரட்சிப்பு என்பதன் சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பலர் இரட்சிப்பை குறித்த சரியான விளக்கத்தை அறியாததினாலேயே புறஜாதியாரிடம் இந்த இரட்சிப்பை எடுத்து செல்ல முடிவதில்லை. இரட்சிப்பு என்ற வார்த்தையின் அர்த்தத்தை எளிமையாக்க வேண்டும். அப்போதுதான் வருங்காலங்களில் இயேசுவை போல இரட்சிப்பை எல்லா ஜனங்களுக்கும் எடுத்து செல்ல முடியும். இரட்சிப்பை ஏதோ தங்களுக்கே உரிய பொக்கிஷ வார்த்தை போல பொத்தி வைத்து கொண்டால் நிச்சயமாகவே நாமும் இரட்சிப்பை இழந்து போவோம். மற்றவர்களுக்கும் அதை கொண்டு செல்லாமல் தடுக்கிறவர்களாகவும் இருப்போம். இரட்சிப்பு என்பதற்கு சரியான மாற்று வார்த்தை என்று சொன்னால் விடுதலை. ஆங்கில வேதாகமத்தில் பல இடங்களில் இரட்சிப்புக்கு விடுதலை என்ற பதமும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. புறஜாதியாரிடம் விடுதலை என்று சொல்லுங்கள், புரிந்து கொள்வார்கள். பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லுங்கள், புரிந்து கொள்வார்கள். இந்த விடுதலையை இயேசுவாலே அன்றி யாராலும் கொடுக்க முடியாது. இந்த விடுதலையை பெற்றவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்திலே இன்னும் பரிபூர்ணமான விடுதலையை இரட்சிப்பை பெறாமல் தவித்து வருகிறீர்களா? பயப்படாதிருங்கள். இயேசுவாலே மட்டுமே இந்த பரிபூர்ண இரட்சிப்பு உண்டாகும். அவராலே அன்றி இரட்சிப்பு இல்லை. அதனால் அவரை முழுமையாக பின்பற்றுங்கள். இரட்சிப்பு என்னும் விடுதலை உண்டாகும். பயப்படாதிருங்கள். ஆமென்.